கோ ஹெட்மா. ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? எஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளவு யூனிட் கரண்ட் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்றத யூனிட் அப்படின்றதுல வாங்கிக்கிறோம்னா இன்புட்டா ஃப்ளோட்ல. நீ ஸ்டார்ட் பண்ணு, எனக்காக வெயிட் பண்ணாத, யூ கண்டினியூ. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ யூனிட் கரண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம யூனிட்ல வந்து வாங்கிக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வேணுன்றதுனால அதை வந்து நம்ம வந்து ஃப்ளோட்ல வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு பைசாவிலையும் அமௌண்ட் இருக்கிறதுனால. தென் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 100 ஃபர்ஸ்ட் இஃப் யூனிட் லெஸ் தென் ஈக்குவல் டு 100 100க்கு விட யூனிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம காசோட 0 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா வந்து 1 to 100க்கு வந்து காஸ்ட் வந்து 0. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் த யூனிட்டோட வேல்யூ அண்டு அதோட காஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். செகண்ட் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு, அதாவது 100க்கு மேலே 200க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து 2.35. அப்போ மேலே இருக்கிற அமௌண்ட் அந்த 1 to 100க்குரிய அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட்ல வந்து 100 × 0.0 அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த மேல 100ல அந்த 200ல இருந்து நம்ம 100 மைனஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 101ல இருந்து 200 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஹலோ கேக்குது ப்ரோசீட். 101ல இருந்து 200 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து 2.35. அதனால யூனிட்ல வந்து நம்ம வந்து 100 வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்ப அந்த யூனிட்டுக்குரிய செகண்ட் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் யூனிட்டோட நம்ம வந்து இது அந்த அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 2.35ன்றத. அப்புறம் வந்து மேலே இருக்கிற காஸ்ட்டோட இந்த காஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இதில் எலிஃப்ல என்னது 400 அந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 200 to 400க்கு தான் அமௌண்ட் வந்து 4.70. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 100க்கு வந்து 0, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம். செகண்ட் 100க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா 2.35. அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணி ஒரு காஸ்ட்டை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 400ல இருந்து நம்ம வந்து மேலே இருக்க 200 வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ வந்து யூனிட்ஸ் ஈக்குவல் டு யூனிட் மைனஸ் 200 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த மிச்சம் இருக்க அந்த 200 யூனிட்டோட நம்ம வந்து 4.7 அந்த இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து ரெண்டு காஸ்ட்டையும் ப்ளஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 400 அந்த இதுக்கான காஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுமா? ஓகேண்ணா. வெயிட் பண்ணு. யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் கேட்கலாம். ஹலோ. எஸ் சந்தியா. அவங்க வந்து யூனிட் மைனஸ் பண்றாங்க. ஷர்மிளா தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணது. சந்தியா கோ ஹெட். ஓகேங்களா? அவங்க யூனிட் மைனஸ் பண்றாங்களா? யூனிட் மைனஸ் அவங்க கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. ஓகே ஓகே. அது வந்து நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா டைரக்டா லெஸ் தென் ஈக்குவல் டு 200 இருந்துச்சுன்னா இந்த காஸ்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி அதோட எவ்வளோ டோட்டல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்க ஏன் இந்த -100 சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க யூனிட்? எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1 to 100க்கு தான் நம்ம வந்து வேல்யூ வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். செகண்ட் இருக்குல வந்து 101ல இருந்து 200க்கு தான் நம்ம வந்து 2.35 அப்படின்ற காஸ்ட் வச்சிருக்கிறோம். ஆமா கரெக்ட் தான். நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா இஃப் யூனிட் இஸ் கிரேட்டர் தென் 200 இருந்தாலே எனக்கு வந்து யூனிட் இன்டூ 2.35 நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் அதோட இது கொடுத்துட்டேன். எனக்கு என்ன டவுட்டிங்கன்னா யூனிட் இப்படி கொடுத்தாலே அவுட்புட் வந்துடும். நீங்க எதனால யூனிட் -100, யூனிட் -200, யூனிட் -400, -500 கொடுத்துருக்கீங்க? அந்த லைன் மட்டும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லப்பா, அப்படி கொடுத்தா அவுட்புட் வந்து ராங்கா வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் ஆஃபீஸ்ல. பண்ணதுக்கு நான் யூனிட் இன்டூ ஆக்சுவல் அமௌண்ட் இந்த கிரேட்டர் தென் 200 லெஸ் தென் 300 இருந்துச்சுன்னா 2.3, கிரேட்டர் தென் 300 அண்ட் லெஸ் தென் 400 இருந்துச்சுன்னா
அதோட காசு 4 பாயிண்ட் சம்திங் அப்படி கொடுத்து நான் இது எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு ரன் ஆயிடுச்சு. எனக்கு இங்க எதனால அந்த மைனஸ்க்கு மைனஸ் அந்த இது யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சு லாஜிக் அது யூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா இப்போ வந்து 100 அவங்க எந்த லைன் சொல்றாங்கன்னு புரியுதாமா? எஸ்ண்ணா புரியுதுண்ணா. அந்த ஃபர்ஸ்ட் எல்இஃப் இருக்குல்ல, எல்இஃப் Yes, ma'am. யூனிட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 200, அதுல Yes, ma'am. யூனிட் ஈக்குவல் டு யூனிட் மைனஸ் 100ன்னு போட்டிருக்கு இல்லையா, அது எதுக்காக மைனஸ் 100 போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற 100க்கு தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து 0. செகண்ட் இப்போ நம்ம இப்போ வந்து 150 அப்படின்னு நீ வந்து கொடுத்துட்டு இது உனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 100க்கான வேல்யூ வந்து 0 வந்துடும். செகண்ட் இருக்கிற 50க்கான இதுதான் உனக்கு வந்து 2.35ல வந்து ஆட் பண்ணணும்ப்பா. நீ வந்து ஃபுல்லா 150யுமே 2.35 ஆட் பண்ணா வந்துன்னா உனக்கு ராங் ஆன்சர். அது வந்து கரெக்டான அவுட்புட் கிடையாது. ஓகே ஓகே சரி, அது இன்னும் புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சரிங்க. ஷர்மிளா, ஆஸ்க் யுவர் கொஸ்டின். சார் அது சேம் கொஸ்டின் தான் அவங்க கேட்டது. யூனிட் அதே மைனஸ். கொஸ்டின் தானா? ஓகே. வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? சரி, நானே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கலா, சொல்லுங்கண்ணா. இப்போ என்னோட யூனிட் வந்து 250. ஓகேண்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எங்க ஃப்ளோ போவோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் வந்து அண்ணா சொன்ன மாதிரி 250 காஸ்ட் வந்து 0ல தான் இருக்கு. இப்போ வந்து 250 வந்து லெஸ் தென் ஆர் 100 அப்படின்னு செக் பண்றப்ப அது வந்து ராங். ஸோ செகண்ட் இருக்கிற எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ வந்து யூனிட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 200 ஈஸியா ராங். அப்போ வந்து செகண்ட் இருக்கிற எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ 250ன்றது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 400. ஸோ வந்து அந்த இதுல தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 to 100க்கான காஸ்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0. ஃபர்ஸ்ட் 100க்கு வந்து 0. செகண்ட் 101ல இருந்து 200 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற காஸ்ட் வேல்யூ வந்து 2.35. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2.35ன்றதுனால 100 × 2.35 அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. அப்போ வந்து மேல இருக்க அந்த 200 யூனிட்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து யூனிட்ஸ் ஈக்குவல் டு அது 250 - 50 போட்டோம்னா நமக்கு வந்து யூனிட் வந்து 50 கிடைக்கும். அந்த 50க்கு தான் நம்ம வந்து அந்த 400க்குரிய வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 4.70 அந்த யூனிட் வேல்யூ. அப்போ வந்து ஏற்கனவே வந்து அந்த காஸ்ட்ல வந்து போட்டிருந்த வேல்யூ பிளஸ் அந்த இப்போ நம்ம 15ன்ற யூனிட் அந்த வேல்யூ இன்ட்டு 4.70 இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கணும். ஓகேமா, குட். சோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. மானசா, ஆர் யூ தேர்? மானசா, ஹோம்ஒர்க் பிரசன்ட் பண்ண முடியுமா? மைக் ஒர்க் ஆகலையா? Can you present your homework? Okay. Ritu, homework present பண்றியாமா? Ritu, are you there? ஹலோ. எஸ். சொல்லுங்கண்ணா. ஹோம்ஒர்க் பிரசன்ட் பண்றியான்னு கேட்டேன். அண்ணா உங்ககிட்ட நான் ஈவினிங்கே இன்ஃபார்ம் பண்ணனா இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ற சண்டே லீவுன்னு சொல்லிட்டு. ஓகேமா, நிறைய பேர் மெசேஜ் எனக்கு பண்ணிருந்தீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு என்னென்ன அனுப்புனீங்கன்னு சீரியஸா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஏன்னா 1-2 பேர்னா பரவாயில்ல, யூ ஆர் மோர் தென் 45. ஸோ ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்காது. அதனாலதான் நீங்க அட்டண்டன்ஸ் போடுறதும் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு பதிலா அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. ஓகே, ஐ கேனாட் ரிமெம்பர் எவ்ரி ஒன்ஸ் நேம். கஷ்டம், ஏன்னா யூ ஆர் மோர் தென் 45.
ஓகே, சதீஷ்குமார். சதீஷ்குமார் சார் கேக்குதா சார்? கேக்குதுப்பா. ஹோம்ஒர்க் பிரசன்ட் பண்ணுப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட். ஸோ கேட்ட உடனே ப்ரெசென்ட் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? ஐ லைக் தட். தட் இஸ் வெரி குட். யூ ஷுட் பி ரெடி. நீ லேப்டாப் போன்ல ஜாயின் பண்றேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியாப்பா? சார் இல்ல சார், பண்ணல சார். ஒய்ஃபை இல்ல சார், இங்க நெட் கிடைக்கல சார். அதனால போன்ல, அது லேப்டாப்ல நிறைய எடுக்கும், அதனாலதான் சார். சரி, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா? சரி, ஓகே ஃபைன், நீ ப்ரெசென்ட் பண்ணு. ஆனா லேப்டாப் இருக்கு, இப்ப நெட் பிரச்சனைனால நீ இதுல கனெக்ட் பண்ணிருக்க இல்லையா? எஸ் சார், எஸ் சார். சரி, ஓகே, எக்ஸ்பிளைன் யுவர் கோட். தெரியுது. எஸ் சார், யூனிட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் சார். இன்டீஜர்ல வாங்கியிருக்கேன். என்டர் நம்பர் ஆஃப் யூனிட் கன்சியூம். இப்போ வந்து யூனிட் 0க்கு மேல 100க்கு உள்ள 100 உள்ள 100ஆவும் இருக்கலாம். அப்படி இருந்தா நான் மினிமம் அமௌண்ட் 50 வச்சிருக்கேன் சார். அதுல 0 கொடுத்துருந்தாங்க. நம்ம கேபிள் இந்த இது எலக்ட்ரிசிட்டி வயரிங்ஸ் கொடுத்துருக்கனால மினிமம் அமௌண்ட்டா அந்த மாதிரி இவ்வளவு போயிருந்துச்சுன்னா 50 ருபீஸ் வந்து வாங்குற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ ஒருவேளை 100 யூனிட்ஸ்க்கு மேல அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத அந்த 100 யூனிட்டுக்கு 0 ருபீஸ் தான் சார். 100 யூனிட்டுக்கு 0 ருபீஸ். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கப்போ 150 அப்படின்னா 100 யூனிட்டுக்கு 0 ருபீஸ் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 150. அந்த மிச்சம் 150 மைனஸ் 100, மிச்சம் 50க்கு வந்து 2.35 அப்படின்னு, அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2.35 பெர் யூனிட்டுக்கு அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி வேல்யூ. இப்போ ஒருவேளை 400க்கு கம்மியா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 400க்குள்ள இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, 200க்கு மேல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பார்க்கணும்னா, இப்போ 350 எடுத்துக்குவோம். 350ங்கிறது 400க்கு உள்ள, மேல இருக்க 200 அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ 400 இங்க வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு 0 ருபீஸ் அது கணக்கு எடுத்துக்காது, அது நான் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல 100 யூனிட்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் அது மிச்சம் இருக்க அந்த 100க்கு மேல இருக்க, அப்புறம் 200க்கு உள்ள இருக்க அந்த 100 யூனிட்டுக்கு 2.35, அது போக மிச்சம் அந்த யூனிட்ஸ் போக யூனிட்ஸ்ல இருந்து 200 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் 200 150 வரும். 350னா அந்த 150 யூனிட்ஸ்க்கு வந்து 4.70 பெர் யூனிட்டுக்கு. அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி அமௌண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து யூனிட்ஸ் வந்து லெஸ் தென், இப்போ 500 அப்படிங்கிற மாதிரி, இப்போ வந்து 450 அப்படி இருக்குன்னா அந்த 400 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகாது, அது கீழே இருக்கிறது வரும். ஸோ 400 இப்போ மொத 100 யூனிட்டுக்கு 0 ருபீஸ் அதை நான் கனெக்ட் பண்ணல. அதுக்கடுத்து ரெண்டாவது 100 அந்த 200க்கு அதுக்கு வந்து 2.35. அதுக்கப்புறம் மிச்சம் இன்னொரு 200 யூனிட்ஸ்க்கு 4.70. அப்புறம் இது போக இந்த மொத 100, அடுத்த 100, அடுத்த 200, இந்த மொத்தம் 400 யூனிட்ஸ் போக மிச்சம் வந்து 50 இருக்கும். அந்த 50க்கு 6.30 பெர் யூனிட்டுக்கு வந்து பே சார். இதெல்லாம் அமௌண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்ஸ்ல என்டர்டு வேல்யூஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பில் அமௌண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஏன் யூனிட்ஸ் கிரேட்டர் தென் 0 போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒருவேளை அந்த எல்ஸ் வந்து நடந்துக்குது. இப்போ நம்ம 0 கம்மியா நான் போட்டிருக்கேன், -1 அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பிரிண்ட்டும் நடக்கும், இந்த பிரிண்ட்டும் நடக்கும். அதாவது என்டர்டு வேல்யூஸ் இன்வேலிட்னு வரும். அதுக்கப்புறம் இந்த பில் அமௌண்ட் இஸ் அப்படின்னு வெளியே அதை நான் கொடுத்துருக்கனால அதுவும் நடக்கும். அப்படிங்கறதுனால நான் அதை மட்டும் 0க்கு மேல இருந்தா மட்டும் இது பிரிண்ட் பண்ற மாதிரி அப்படின்னு போட்டிருக்கேன் சார். ரன் பண்ணி இல்ல ரன் பண்ண வேண்டாம். வெரி குட். யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ் ஃபார் சதீஷ்குமார்? எஸ் நிவாஷினி. இந்த லாஸ்ட் லைன் இஃப் யூனிட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அது நெகட்டிவ்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யூனிட் எலக்ட்ரிசிட்டி இது கலெக்ட் பண்ணும்போது இல்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி என்ட்ரு பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவ்ல என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்கும். 0க்கு கிரேட்டர் தென் அந்த கண்டிஷன் அது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்த இப்ப நான் பண்ணதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு எரர் இருக்கு. அது உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க, இல்லைன்னா நான் கடைசியா கூட சொல்றேன். எனக்கு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், லாஸ்டா தான் பார்த்தேன். அது என்னன்னு நான் சொல்றேன் அப்புறமா. இதுல என்னன்னா, ஒருவேளை நெகட்டிவ்ல நம்ம என்ட்ரு பண்ணோம்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் நடக்கணும், என்டர்டு வேல்யூ இஸ் இன்வேலிட்னு வரணும் அப்படிங்கிறது தான் இது. ஆனா இப்ப என்னன்னா, இந்த வெளியே நான் இன்னொரு பிரிண்ட் கடைசியா பில் அமௌண்ட்ஸ்னு போட்டிருக்கேன்ல, அதுவும் நடக்கும்.
இந்த 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 எதுவுமே நடக்காம கடைசியில இருக்க இதுவும் நடக்கும். ஸோ கார்பேஜ் வேல்யூ கொடுக்கும் சம்திங். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ அதுவா பிரிண்ட் ஆகும், பில் அமௌண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக 0க்கு மேல இருந்தா அதை பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல அமௌண்ட் 0ல இருந்து 100க்குள்ள இருந்தா 50 ருபீஸ்னு போட்டிருக்கீங்கல்ல, அது வேற எதுலயுமே ஆட் ஆகுற மாதிரியே வரலையே. புரியல. இப்ப 200 இருக்குல்ல, அதுல நீங்க இப்ப 150ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைன் நம்பர் சொன்னீங்கன்னா டக்குனு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தான் எல்சிஃப்ல யூனிட் 200க்கு கொடுத்திருக்கீங்கல்ல, அதுல இப்ப 150 நம்ம எடுத்தோம்னா இப்ப 100க்கு அந்த 50 ஆட் ஆகணும்ல அமௌண்ட். அந்த மொதல் 100 ருபீஸ்க்கு நான் வந்து 0 தான் எடுத்திருக்கேன். அது போக இப்ப 150 எடுத்துக்கிட்டோம்னா 150 மைனஸ் 100 என்னது 50. அங்க நீங்க 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணல, அப்புறம் எப்படி அதை எடுத்துக்கும்? நான் அதை கணக்கே பண்ணல. அதை நான் ஜஸ்ட் நான் கால்குலேட்டே பண்ணல. அது 0னா அது 0. இது இப்ப என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த இடத்துல 50 யூனிட் வந்திருக்குன்னு வைங்களேன், 50 யூனிட் வந்திருக்குன்னா என்ன அவுட்புட் உங்களுக்கு வரும்? இப்ப 0ன்னு தானே வரணும். இப்ப வந்து 0ன்னு தான் வரணும். அவரு வந்து லைன் நம்பர் 3 கேக்குறீங்களா? லைன் நம்பர் 3 அமௌண்ட் அவரு மினிமம் 15 வச்சிருக்காரு. கவர்மெண்டே ஃப்ரீயா கொடுத்தாலும் நான் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன், மினிமம் 50 ரூபாய் கலெக்ட் பண்ணிக்குவேன். கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்ப 150 யூனிட் வந்தா அப்ப அந்த 100க்கு மினிமம் சார்ஜ் எடுக்கணுமா எடுக்க கூடாதான்னு கேக்குறேன். அதுக்கு எடுக்கல. நீங்க யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்க, யூனிட் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, 100க்கு மேல யூஸ் பண்றீங்கன்னா நான் வந்து ஓகே 100க்குள்ள எடுத்துட்டா மட்டும் 50 ருபீஸ் மினிமமா நான் சார்ஜ் பண்றேன். ஓகே ப்ரோ, ஓகே, थैंक यू. ஓகே ஆத்மிகா. சதீஷ், நீங்க வந்துட்டு யூனிட்ல 750 கொடுத்தீங்கன்னா கால்குலேஷன் நடக்காது. ஆனா லாஸ்ட் இஃப் 13th லைன் இஃப் படி பிரிண்ட் பண்ணும்போது பில் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரிண்ட் பண்ணும்? என்ன சொல்றீங்க? புரியல. 750 இப்ப கொடுத்தோம்னா 750 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்ல யூனிட் வந்து 715 கொடுக்குறோம். அது 500 விட பெருசா இருக்கு. அப்போ வந்து லாஸ்டா பிரிண்ட் பண்ணும்போது அது 0 விட கிரேட்டரா தான் இருக்கு. அதனால பிரிண்ட் பண்ணும்போது பில் அமௌண்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுமா? கார்பேஜ் வேல்யூ தான் வரும். ஆமா, அது வந்து பில் அமௌண்ட்ஸ்னு சொல்லி ஒரு கார்பேஜ் வேல்யூ வரும். சோ இவர் கார்பேஜ் வேல்யூன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாருல, அப்படினா என்னன்றது நான் அப்புறமா சொல்றேன். கார்பேஜ் ஓகே சார். இந்த கிளாஸ்ல இல்ல, நான் லேட்டர் கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். ஓகே, உங்க क्वेश्चन ஆன்சர் ஆயிச்சா ஆத்மிகா? ஆன்சர் இதோ பண்ணிட்டு இருக்காங்க. யூனிட் லெஸ் than or equal to 500. இன்னும் முடியலையா? சரி, ஓகே, finish answering. இல்ல நாங்க போட்டுட்டாங்க யூனிட் less than or equal to 500. சரி, ஓகே. இப்போ சால்வ்டா? ஆமாண்ணா. ஓகேப்பா, யூ கேன் ஸ்டாப் ஷேரிங். ஓகே சார். நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாம், சரியா? Okay, I will stop the recording.